வணக்கம், நான் உங்கள் சித்ராலிங்கேஸ்வரன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃப்ளவரை பேஸ் பண்ண மாதிரி ஒரு இயர் ஹேங்கிங் தாங்க சொல்லி தரப்போற. அதாவது கம்மல். இது வந்து குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். குழந்தைங்களை உட்கார வச்சு அவங்களே நம்ம செய்ய சொல்லலாங்க. என்ன மெட்டீரியல் தேவை, எப்படி செய்யலாம், வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். குல்லிங்ல ஃப்ளவர் இயரிங் செய்ய போறோம். இந்த குல்லிங் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ரிப்ஸ்ல எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டர் மட்டும் வேணும், இயர் ஹூக் வேணும், இந்த ஜம்ப் ரிங் வேணும், ஃபேப்ரிக் க்ளூ, சிசரு. செய்யறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே குவில்லிங் பேஸ் நம்ம என்ன ஷேப் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அதை ரோல் தான் நம்ம பண்ணணும். இது இப்படி ரோல் பண்ணும்போதே கொஞ்சம் பெரிய சைஸ் வேணுங்கிறதுனால இதில் அடுத்த ஸ்ட்ரிப்பை நான் ஒட்டிக்கிறேன். இது வந்து ஒரு மினிமமான, அதாவது A4 லென்த்துக்கு தான் நமக்கு வரும். நம்ம வந்து பெரிய சைஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படியே இதை வந்து 2 ஸ்ட்ரிப்பு 3 ஸ்ட்ரிப்புன்னு சேர்த்து நம்ம சுத்த நமக்கு பெரிய சைஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். என்ன நம்ம பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதை வந்து சிங்கிள் ஸ்ட்ரிப்ஸ் இல்லாமல் டபுள் இந்த மாதிரி ட்ரிபிள் பண்ண சைஸ் நமக்கு பெருசாக எடுத்து கொடுத்துரும். இப்போவுமே பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், 2வது நான் சுற்றிட்டு இருக்கேன். அடுத்து நான் 3வது சுத்த போகிறேன். அப்போ தான் வந்து ஃப்ளவருக்கு செய்யறதுக்கு ஒரு பெட்டல் நமக்கு கிடைக்கும். இன்னொரு ஸ்ட்ரிப்பை எடுத்துட்டு அதில் எண்டில் இப்படி கம்மா அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த ஸ்ட்ரிப்பை உள்ளே கொடுத்துட்டு அப்படியே நான் சுற்றினாலே போதும். அடுத்தடுத்து ரவுண்டு பேஸ் அதில் சுத்த ஒட்டிக்கும். கொஞ்சம் லூஸ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம இந்த ஷேப்புக்கு அது கரெக்டாக தான் இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் நம்ம 3 ஸ்ட்ரிப்ஸை வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு நடு கையில் வச்சோம்னா இந்த மாதிரி நமக்கு லூஸ் கிடைக்கும். லூஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா மேலேயும் கீழேயும் நம்ம இப்படி அழுத்திக்கணும். இதுதான் ஒரு பெட்டல் ஷேப்போட, அதாவது ஒரு ஃப்ளவருக்கு வர ஒரு பெட்டலோடது. இந்த மாதிரி ஒரு 6லேருந்து 8 பெட்டல் நம்ம வந்து செஞ்சுக்க போகிறோம். இதை நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த பாருங்க, மொத்தம் 6 பண்ணியிருக்கேன். 6, 8 எத்தனை வேணால் பண்ணலான்னு. 2 கம்மலுக்கு 4 வைக்கலாம். நான் இப்போ 3 வைக்க போகிறேன். கடைசியாக ஒரு ஸ்ட்ரைட்டில் 2 ரவுண்ட் இந்த மாதிரி சுற்றிக்கிறேன். ஏன்னா மேலே பேஸுக்கு இந்த ஜம்ப் ரிங்கை போட்டு லாக் பண்ணுறதுக்கு இந்த ரிங்கு தான் நமக்கு தேவை. இதை நம்ம ஒட்டும்போது ஃபஸ்ட்டு இது காஞ்சிருக்கும், அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிடலாம். காயறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுத்துடணும். அதே மாதிரி இப்போ இந்த 3த்தை சேர்த்து ஒட்ட போகிறேன். எங்கே ஒட்ட போகிறேன்னா மேலே மட்டும்தான் ஒட்ட போகிறேன். கீழே வந்து நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். மேலே மட்டும்தான் ஒட்டி அமுக்கி பிடிச்சிக்க போகிறேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி கிடைக்கும். ஹாஃப் ரோஸு, ஹாஃப் பெட்டல் மாதிரி ஃப்ளவரோட பேஸில் ஹாஃப் மாதிரி இருக்கும். அது இல்லாமல் பீகாக் ஃபெதர்ஸ்க்கெலாம் கூட நம்ம ஒரு க்ரீட்டிங் கார்டு மேக்கிங்க்கு அதுக்கெல்லாம் கூட நம்ம இந்த மாதிரி பேஸ் ரெடி பண்ணி கூட நம்ம பண்ணலாம். ஒரு பேஸ் நம்ம கற்றுக்கிட்டோம்னா இதை க்ரியேட் பண்ணுறது நிறைய க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இது காஞ்சிடுச்சு. ஜம்ப் ரிங்கை, இது பேர் டைட்டர்னு சொல்லுவோம். இந்த டூல் வச்சு நீக்கிட்டு இந்த ரிங்கை இது உள்ளே போட்டுடலாம். இந்த ரிங்கை இது உள்ளே போட்டுட்டு கம்மலையும் இதுக்குள்ளே மாட்டிட்டு இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். 2த்தையும் இது உள்ளே போட்டுட்டேன். இப்போ இதை நான் இதை பாருங்கள், இந்த மாதிரி நிற்கும். இதே மாதிரி அடுத்த கம்மலும் நான் பண்ணி காமிச்சிடுறேன். ஜம்ப் ரிங்கை நீக்கிடுறேன். நீக்கிட்டு இந்த ரிங்கை உள்ளே போட்டுடுறேன். இந்த ரிங்கை உள்ளே போட்டுட்டு அடுத்து கம்மலையும் நான் உள்ளே மாட்டிட்டு இதை நான் அழுத்தி விடுறேன். இதை பண்ணிட்டு தான் நம்ம வந்து கீழே பேஸை ஒட்டணும். அதாவது பெட்டலாக செஞ்சு வச்சுருக்க ஃப்ளவரை நம்ம ஒட்டணும். இந்த ஜம்ப் ரிங்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பெண்டெல்லாம் நமக்கு கொடுக்கும். அதனால் நமக்கு லாக் பண்ணுறதெல்லாம் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். லாக் பண்ணிட்டேன். இப்போ 2 கம்மல் இப்படியே வச்சுட்டு இந்த இடத்துல அந்த ஃப்ளவரை நான் ஒட்ட போகிறேன். கொஞ்ச நேரம் இருந்தாலே நல்லா காஞ்சிடும். இந்த பாருங்க, எடுத்தே காட்டுறேன் பாருங்க. வச்ச கொஞ்ச நேரத்தில் நல்லா காஞ்சிடும். மேட்சிங் அவுட்ஃபிட்க்கு ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ஒரு என்கேஜாக இந்த ஒர்க்கை நம்ம கொடுக்கலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச டிசைன்லாம் அவங்க க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.
என்னங்க உங்களோட உட்காந்து கிட்ஸ் ரொம்ப ஆர்வமா பண்ணாங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து கிராஃப்ட்ங்கிற விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம் தாங்க. அதே மாரி அவங்களுக்கு போடணும்னா இன்னும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவே பண்ணுவாங்க. இதே மாரியே இன்ட்ரஸ்டிங்காவே அடுத்த வீடியோவும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.